சிவ ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனி திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா, வாருங்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் புற்றாழியம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பலடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடைந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழு தழைகமாதோ, கருவாய் கிடந்து கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பார்த்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மெய் முழுகா வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணி வேறாக தேழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மெய் முழுகா வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மெய் முழுகா வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மெய் முழுகா வணங்கி, அடியேன் தொடர்ந்து மூன்றாவது தொகுப்பாக ஊத்தங்கரை மையத்திலே சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்கள் திருவடிகளை மனம்மெய் முழுகா வணங்கி, அதேபோல் அடியேன் இரண்டாவது தொகுப்பாக ஆரணியிலே திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்கள் திருவடிகளை மனம்மெய் முழுகா வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியேன் இந்த கடைசி காலத்தில் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வணக்கத்துக்குரிய பிரேமா அம்மையாருக்கும் வணக்கத்துக்குரிய செல்வி அம்மையாருக்கும் அதை அற்புதமான முறையிலே பதிவு செய்து எல்லாவற்றையும் எல்லாருக்கும் அனுப்பி கொண்டிருக்கும் சாரும்பதி அம்மையாருக்கும் மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாம் இப்பொழுது சிவஞான சித்தியாரிலே 6வது பாட்டை சிந்திக்க இருக்கிறோம். 5வது பாட்டிலே இறைவனை பாச ஞானத்தாலும் அறிய முடியாது, பசு ஞானத்தாலும் அறிய முடியாது என்று சொல்லியிருந்தோம். பாச ஞானம் என்பது கருவிகள் மூலமாக நமக்கு வரும் அறிவு, அதுவும் ஒரு வகையிலே பசு ஞானம்தான். பாசங்களுக்கு
அறிவு இல்லை. பாசங்கள் சடம். ஆகவே அவற்றுக்கு அறிவு இல்லை. அந்த கருவிகள் மூலமாக பசுவுக்கு வருகிற ஞானம்தான் பாச ஞானம் என்று சொல்கிறோம். ஆகவே அந்த பாச ஞானத்தாலே இறைவனை உணர முடியாது. அடுத்ததாக உள்ளது பசு ஞானம். பசு ஞானம் என்பது இந்த உயிர் தன்னையே பெரிதாக மதித்து நான் இந்த கருவிகளிலிருந்து நீங்கிவிட்டேன், நான் தான் எல்லாவற்றுக்கும் தலைவன், என் சொல்படி தான் எல்லாம் நடக்கின்றன என்ற ஒரு தன்முனைப்போடு செயல்பட ஆரம்பிக்கும். அதுதான் பசு ஞானம் என்று சொல்கிறார்கள். இப்போ 6ஆம் பாட்டில் என்ன சொல்ல போறாருன்னா அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிவபெருமானை ஒன்றினாலும் அறிய முடியாதோ என்னும் ஐயத்தை போக்குகிறார். அதாவது பாச ஞானத்தாலே அறிய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, பசு ஞானத்தாலே அறிய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க சிவனை. அப்போ சிவபெருமானை அறியவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றார். அருளினால் ஆகமத்தே அறியலாம், அளவினாலும் தெருளலாம், சிவனை ஞான செய்தியால் சிந்தை உள்ளே மருள் எல்லாம் நீங்க கண்டு வாழலாம், பிறவி மாயா இருள் எல்லாம் இருக்கலாகும், அடியரோடு இருக்கலாமே என்று 6ஆம் பாட்டு சொல்கிறார். இதிலே இறைவன் பாச பசு ஞானங்களால் அறிய முடியாதவன் என்றால் பதிஞானத்தால் தான் அறிய முடிவோன் என்று பொருள். மொத்தம் 3 ஞானங்கள் உள்ளன: பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம். முதல் 2 ஞானங்களாலே இறைவனை அறிய முடியாது, உணர முடியாது. பாச ஞானம் என்பது கருவிகள் மூலமாக நமக்கு வருகிற ஞானம். பசு ஞானம் என்பது தன்முனைப்போடு நாம் செயல்படுகிற அந்த நிலை. ஆகவே அந்த 2 ஞானங்களாலே இறைவனை அறிய முடியாது. பதிஞானத்தாலே தான் அவனை அறியலாம். மேலும் அவன் அருளி செய்த வேத ஆகமங்கள், அதை கற்று தேர்ந்த ஞானிகளின் அருள் உபதேசத்தால் கேட்டு அறியலாம். அதாவது ஞானிகள் நமக்கு பக்குவம் அடைந்த சீவன் முக்தர்லாம் இருக்காங்க நிறைய பேர். அவர்களெல்லாம் பெருமான் அருளிய வேதங்களையும் ஆகமங்களையும் முறையாக கற்று தேர்ந்தவர்கள். அவர்கள் உபதேசத்தை, அருள் உபதேசத்தை கேட்டு நாம் அறியலாம், பெருமானை பற்றிய உண்மை நிலையை அறியலாம். அவ்வாறு கேட்டதை அளவின் துணை கொண்டு சிந்தித்து தெளியலாம். முதல் கேட்டல், பெருமானுடைய சிறப்புகளை பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் மூலமாக கேட்பது. அப்படி கேட்ட உபதேசத்தை அளவின் துணை கொண்டு சிந்தித்து உணரலாம். முதல்ல கேட்பது, கேட்டதை சிந்திப்பது. அப்படி சிந்தித்தவற்றை சிவஞானத்தின் துணை கொண்டு மாசர தெளியலாம். அப்போ முதலிலே கேட்டல், அடுத்தது சிந்தித்தல், அடுத்தது தெளிதல். இப்படி செய்தால் மாயாத பிறவித்தலையை நீக்கலாம். இப்படி நாம் பெருமானுடைய சிறப்பை பக்குவமுடைய ஆன்மாக்கள் மூலமாக, ஞானிகள் மூலமாக கேட்டு அவற்றை சிந்தித்து அதிலே ஒரு தெளிவு ஏற்பட்டால் நமக்கு இந்த மாயாத பிறவி தலை நீக்கலாம். பிறவி போயிடுன்ற, பிறவி என்பது தலை, அது போயிடும். சிவநிலையோடு கூடி நெட்டை நிலை அடைந்து இருக்கலாம். அடியார்களோடு கூடி நாம நெட்டை நிலை நெட்டை நிலை என்பது சிவத்தில் ஒன்றுதல், வேற எதிலுமே நினைவில்லாமல் ஒரே நினைவு, சிவத்திலே ஒன்றுதான் நெட்டை நிலை. சிவானந்தம் கைவரப்பெறும். அப்படி நெட்டை கூடினால் சிவானந்தம் என்ற அந்த நிலை நமக்கு கைவரப்பெறும். ஆகவே இறைவனை பாசஞானத்தாலே அறிய முடியாது, பசு ஞானத்தாலே அறிய முடியாது, பதிஞானத்தால் தான் அறியலாம். அதனால்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொன்னார் அங்கே திருவாசகத்தில். அவன் அருள் இருந்தால்தான் அதை கூட நமக்கு முடியும். ஆகவே பாசஞானம் பசு ஞானம் என்பது கருவிகள் கொண்டு அறிவது, பசு ஞானம் என்பது தன்முனைப்பு. பதிஞானம்னா என்னன்னா பெருமானுடைய ஒப்பற்ற பெருமைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அவன் நமக்கு செய்து வரும் அளப்பரிய உதவிகளை நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்மெல்லாம் கேவலத்தில் இருந்தோம், ஆணவத்தில் அழிந்து கிடந்தோம். நம்மை பக்குவப்படுத்துவதற்காக
அந்த கேவல நிலையிலிருந்து மீட்டெடுத்து நமக்கு நம்முடைய வினைப்படி தனு கரண புவன போகங்களை கொடுத்து இந்த உலகத்திலே வாழ விட்டிருக்கிறார். ஆகவே எல்லாமே அவர் தான் செய்கிறார். ஒவ்வொரு பிறவிலும் இந்த ஆன்மாவானது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடையுது. ஏனென்றால் ஆன்மா ஒரே பிறவிலே பக்குவம் அடையாது. பல பிறவிகள், கோடிக்கணக்கான பிறவிகள் வந்தால்தான் பக்குவம் அடைய முடியும். இப்போ நாமெல்லாம் அந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா சைவத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பக்குவம் அடைந்து கொண்டு வருகிறோம். இப்போ இது பெருமானுடைய உதவி தான். இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதான் பதிஞானம் என்பது. ஆகவே பெருமானுடைய அளப்பெரும் கருணையை, அவன் செய்து வரும் உதவியை நாம் நினைத்து பார்த்தாலே அதுதான் பதிஞானம் அப்படின்றாங்க. அடுத்த பாட்டு 7ஆம் பாட்டுங்க. அளவைகள் சொல்ற பிரமாணங்கள், அளவைகள் இப்பதான் முக்கியமான பகுதிங்கிறது. அளவைகள்னு பேரு. எல்லா பிரமாணங்களும் 3இல் அடங்கும். பாட்டு படிக்கிறேங்க. அளவை காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப்பு 6 என்பர். அளவை மேலும் ஒழிவு உண்மை ஐதீகத்தோடு இயல்பு என 4 அளவை காண்பர் அவையத்தின் மேலும் அறைவர் அவையெல்லாம் அளவை காண்டல் கருதல் உரை என்று 3இன் அடங்கிடுமே. இதுதான் அளவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிங்க. அளவை இலக்கணத்தை சொல்றார். எல்லா பிரமாணங்களும் 3இலே அடங்கிடுன்றார். காட்சி, கருதல், உரை என்ற 3இலே அடங்கிவிடும். அளவை என்பது என்னன்னா அளந்தறியப்படுவது அளவை. இப்போ நாம உலகத்து பொருளை எப்படி பார்க்குறோம்னா 4 விதமா நம்ம அளந்து வாங்குகிறோம். இப்போ ஒரு மளிகை கடையில் போய் எண்ணெய் கேட்டிங்கன்னா 1 லிட்டருன்றீங்க, அது முகத்தால் அளவை. 1 லிட்டர் எண்ணெய் கேட்டிங்கன்னா முகத்தால் அளவை. இப்போ பாக்கெட்டில் வந்துடுது. பழைய காலத்தில் உங்களுக்கு அளந்து தான் போடுவாங்க. அது முகத்தால் அளவை. அப்போ எண்ணெய் லிட்டர் என்பது முகத்தால் அளவை. ஒரு தோரம்பயிறு வாங்குறீங்க 1 கிலோ, அது நிறுத்தல் அளவை. எடையை நிறுத்து தரான், சராசரி போட்டு எடை நிறுத்து தரான். அப்போ முகத்தல் அளவை என்பது எண்ணெயை மொண்டு தரான் நமக்கு. அந்த பாத்திரத்தில் ஒரு அளவான உள்ள பாத்திரத்தில் இந்த 1 லிட்டர்னா அந்த 1 லிட்டருக்கு வழியே போட்டு தருவோம். அடுத்து 1 கிலோ துவரம்பயிறு வாங்கினீங்கன்னா அதை 1 கிலோ நிறுத்து தருவோம். அப்போ முகத்தல் அளவை நிறுத்தல் அளவை வந்துடுது. இப்போ எண்ணெய் அளவைன்னு ஒன்று இருக்கு. இப்போ வாழைப்பழம் வாங்குறீங்க, டஜன் என்ன விலைன்னு கேட்குறீங்க. டஜன்னா 12ன்னு அர்த்தம். அப்போ வாழைப்பழம் டஜன் என்ன விலைன்னு கேட்குறோம். அது எண்ணெய் அளவை, எண்ணிக்கை. இன்னொன்று இருக்கு நீட்டல் அளவை. இப்போ துணி கடைக்கு போகிறீங்க, ஷர்ட் எடுக்கிறீங்க, எத்தனை மீட்டர் வேணும்னு கேட்குறாரு கடைக்கார். 2 மீட்டர் கொடுங்கன்றீங்க, அது நீட்டல் அளவை. அப்போ உலகத்து பொருட்களை நாம் இந்த 4 வகையிலே வாங்குகிறோம். முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை. ஐயா மீட்டர் என்பது ஆங்கிலம் இல்லையா ஐயா? மீட்டர் தான். அதுக்கு என்ன நீட்டல் அளவைன்னு சொல்லிட்டாங்க. நீட்டல் அளவைக்கு ஐயா, நீட்டல் அளவைக்கு இந்த பூ முளம் அளந்து தருவாங்க, அது சொல்லலாமாங்க ஐயா? சொல்லலாம். அதுவும் நீட்டல் அளவு தான். அளந்தா தராங்க. துணி கடையில மீட்டரா போடுறாரு, மீட்டரை வச்சு அளக்குறாரு. இவங்க கையால் அளக்குறாங்க. நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, எண்ணல் அளவை, நீட்டல் அளவை. இப்போ இந்த உலகத்து பொருளில் இந்த 4 விதமாக நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம கண்ணால் காணக்கூடிய பொருள். எல்லாமே நம்ம கண்ணால் பார்த்து வாங்குகிறோம். எண்ணெயை பார்க்குறோம், துவரம்பயிரை பார்க்குறோம், வாழைப்பழத்தை பார்க்குறோம், அதே மாதிரி பூ அல்லது துணி எடுத்தால் அதை பார்க்குறோம். கண்ணால் பார்த்து நம்ம வாங்குகிறோம். ஆனால் இந்த கண்ணால் காண முடியாத பொருள்கள் என்னென்னா பதி, பசு, பாசம் என்ற 3ம் கண்ணாலே காண முடியாத பொருள்கள். அந்த பொருள்களை பக்குவ ஆன்மாக்களுக்கு அளந்து அறிவிக்கும் பொருட்டு அளவை பிரமாணம் கூறுகிறார். அளவைகள் 10ன்றாங்க.
அளவைகளை 10 என்று சொல்கிறார்கள். அவைகள் காட்சி. அளவைகளை 10ன்னு சொல்றாங்க. அதில் முதல்ல உள்ளது காட்சி, ரெண்டாவது கருதல். முதல்ல உள்ளது காட்சி, ரெண்டாவது கருதல், மூன்றாவது உரை. இது 3 தான் மெயினுங்க, முக்கியமானவை. காட்சி, கருதல், உரை. அடுத்து 4வது இன்மை. ஈனா 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 2 என்னன்னா மை, இன்மை. 4வது இன்மை. 5வது பொருள். 5வது பொருள். 6வது உவமை. ஊனா வானா மை, உவமை. 7வது ஒழிபு. ஒழிபு 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 ஒழிபு. 8வது உண்மை. 9வது ஐதீகம். 10வது இயல்பு. திருப்பி சொல்றேங்க. அளவைகள் 10. அவைகள் காட்சி, கருதல், உரை, இன்மை, பொருள், ஓமை, ஒழிபு, உண்மை, ஐதீகம், இயல்பு என்பன. இவை யாவுமே காட்சி, கருதல், உரையில அடங்கிடும். 10 சொன்னாலும் 3 தான் முக்கியமானது. காட்சி, கருதல், உரை. இந்த மற்ற 7ம் இந்த 3லே அடங்கிவிடும். காட்சி, கருதல், உரை தான் முக்கியமானவைகள். மற்ற 7 இருக்கு பாருங்க, அந்த 7ம் இந்த 3லே அடங்கிவிடும். இப்போ காட்சி, கருதல், உரை என்ற 3லே முதல்ல கண்ணால் காணப்படாத பதி பசு பாசங்களின் இயல்புகளை அளந்தறிய இந்த அளவைகள் பயன்படுது. நமக்கு நம்ம கண்ணால் காண முடியல, நம்ம உலகத்து பொருளை கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் இந்த பதி பசு பாசம் என்ற பொருள்களை நம்மாலே கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அவைகளாக இருக்கின்றன. அவற்றை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அல்லது உணர்கிறோம் அல்லது தெரிந்து கொள்கிறோம் என்பது தான் அளவைன்றாங்க. அதுதான் இப்போ சொல்ல போகிறார். இந்த 10 சொல்கிறார். காண்டல் அளவைனா, காண்டல்னா காட்சி, கண்ணால் பார்க்கறது. காண்டல்னா கண்ணால் பார்ப்பதை மட்டும் காண்டல்ல வைக்கக்கூடாதுங்க. ஐம்பொறிகளாலே நம்ம உணர்றதெல்லாம் காண்டல் தான். ஐம்பொறிகளாலே நாம் உணர்வது பூராவே காண்டல் அளவு தான். அதாவது கண்ணால் காண்கிறோம், காதால் கேட்கிறோம், தோலால் ஸ்பரிசத்தை உணர்கிறோம், நாக்கால் உணவை சுவைக்கிறோம், மூக்கால் மனத்தை அறிகிறோம். காண்டல் அளவை என்றால் கண்ணால் காண்பது மட்டுமல்ல, ஐம்பொறிகளாலே நாம் ஒரு பொருளை உணர்வது. கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, தோலால் ஸ்பரிசத்தை உணர்வது, நாக்கால் உணவை சுவைப்பது, மூக்கால் மனத்தை அறிவது. இதுதான் ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகள் மூலமாக நாம் அறிகிற பொருள் எல்லாம் காண்டல் அளவில் வந்துடும். கண்ணால் பார்த்து அறியலாம், காதால் கேட்டு அறியலாம், ஸ்பரிசத்தாலே உணர்ந்து அறியலாம், சுவைத்து அறியலாம், முகர்ந்து அறியலாம். இதுதான் காண்டல் அளவை. 2வது கருதல். ஒரு பொருளை நேர்முகமாக நம்மால் காண முடியல. ஒரு பொருளை நேர்முகமாக நம்மால் காண முடியல. ஆனால் அந்த பொருளோடு இன்னொரு பொருள் அதை விட்டு எப்போது நீங்காத கூட இருக்கும். அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தென்படுது. ஆகவே காணப்படாத பொருளை அந்த பொருளோடு எப்போதும் விட்டு நீங்காத மற்றொரு பொருள் நமக்கு தெரியுது. அந்த பொருளை வைத்து காணப்படாத பொருளை உணர்கிறோம். இப்போ அதுக்கு உதாரணம் என்னன்னா,
அந்த மலையிலே புகை வருதுன்னு சொல்றோம். ஆனா எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறார். எப்படிங்க சொல்றீங்க புகை வருது எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறாரு ஒருத்தர். நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ நெருப்பு இருந்தால் புகையும். வீட்டில் அம்மா அடுப்பு பழைய காலத்தில் அந்த விறகு அடுப்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நெருப்பு எரியும் போது புகை வரும். ஆகவே நம்மால நெருப்பு காணப்படவில்லை, ஆனால் அந்த நெருப்பை விட்டு ஒருபோதும் நீங்காத புகையை காண்கிறோம். அந்த புகையை வைத்து நெருப்பு இருக்கிறது என்று உணர்கிறோம். இதுதாங்க கருதல் அளவை. ஒரு பொருளை நம்மால் நேர்முகமாக காண முடியவில்லை, ஆனால் அந்த பொருளை விட்டு எப்போதும் நீங்காத மற்றொரு பொருள் நமக்கு தெரியுது. அதை பார்த்து அந்த காணப்படாத பொருள் இருக்கிறது என்பதை உணர்கிறோம். புகையை கொண்டு நெருப்பை உணர்வது, புகை வருவது தெரிகிறது, நெருப்பு எரிவது தெரியவில்லை. இதுதான் கருதல் அளவை. அடுத்ததாக உரை அளவை, மூன்றாவது. உரை அளவுனா அருளாளர்கள் அருளி செய்த உண்மைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இப்போ நமக்கு திருமுறைகள் சொல்லியிருக்காங்க, சாத்திரங்கள் சொல்லியிருக்காங்க, அவற்றையெல்லாம் நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில் போய் நம்ம தர்க்கம் செய்யக்கூடாது, அதிலே வாதம் செய்யக்கூடாது. அருளாளர்கள்லாம் இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்றவர்கள். அவர்கள் இயற்றிய திருமுறைகள், சாத்திரங்கள், மற்ற புராணங்கள் எல்லாமே இறைவனுடைய அருள் வயப்பட்டு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அதிலே நாம் எந்த சந்தேகம் கொள்ளக்கூடாது, அதில் எந்த மறுப்பு சொல்லக்கூடாது. அவர்கள் சொல்லியபடி நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இது மூன்று தான் முக்கியமானதுங்க. காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை. காண்டல் அளவை என்பது ஐம்பொறிகளாலே நம்மால உணரப்படும் பொருள். கண்ணால காண்கிறோம், காதால கேட்கிறோம், தோளாலே ஸ்பரிசத்தை உணர்கிறோம், நாக்காலே உணவை சுவைக்கிறோம், மூக்காலே மனத்தை அறிகிறோம். இது காண்டல் அளவை. கருதல் அளவை என்பது நாம் ஒரு பொருளை பார்க்க முடியவில்லை, ஆனால் அந்த பொருளை விட்டு எப்போது நீங்காத ஒரு பொருள் நம் கண்ணுக்கு தெரியுது. அதை வைத்து அந்த காணப்படாத பொருள் இருக்கிறது என்பதை உணர்கிறோம். நெருப்பை நாம் பார்க்கவில்லை, புகையைத்தான் பார்க்கிறோம். ஆனால் புகை வருவதாலே அங்கே நெருப்பு இருக்கிறது என்று அறிகிறோம். ஏனென்றால் நெருப்பு இல்லாமல் புகையாது என்ற பழமொழி. அடுத்ததாக உரை அளவை. அருளாளர்கள், திருமுறை ஆசிரியர்கள், சித்தாந்த ஆசிரியர்கள், புராண எழுதி வைத்த ரிஷிகள், சித்தர்கள் எல்லாம் இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்றவர்கள். அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் என்றால் வாழ்வியல் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் பலவித அறிவுகளை சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே எந்தவித சந்தேகம் கொள்ளக்கூடாது, அல்ல மறுப்பு சொல்லக்கூடாது. இப்படியாக காண்டல், கருதல், உரை மூன்று முடிஞ்சு போச்சுங்க. இப்போ 10ல் 7 இன்னும் ஒரு 7 சொல்றார். இது 3 தான் முக்கியம். ஆனால் அளவுகள் 10ன்னு சொல்றதால மற்ற 7 சொல்றார். இப்போ இன்மை. இன்மை ஈனா என்னன்னா மை. இன்மைனா அபாவம். வடமொழியில் அபாவம்ன்றாங்க. இன்மை என்றால் வடமொழியில அபாவம். அது 5 வகைப்படுமா. இன்மையே 5 பிரிவா இருக்கு. 4வது அளவை இன்மை, அது வடமொழியில அபாவம்னு பேரு. அதுல 5 வருது. முதல்ல என்றும் இன்மை. என்றும் இன்மை. இன்மைனா இல்லாதது. இன்மைனா இல்லாததுன்னு வச்சுங்க. என்றும் இன்மைனா என்றுமே இல்லாதது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? முயலுக்கு கொம்பு எப்போதும் இல்லை, இது என்றும் இல்லை. இது ஒண்ணு. என்றும் இன்மை. இன்மைனா இல்லாதது. அதுக்கு உதாரணம் முயலுக்கு கொம்பு எப்போதும் இல்லை. அடுத்தது ஒன்றின் ஒன்று இன்மை. ஒன்றின் ஒன்று இன்மை. அதாவது குடத்திலே ஆடை இல்லை, ஆடையிலே குடம் இல்லை. இப்போ குடம் என்று சொல்லுகிறோம், அதில் ஆடை கிடையாது. நம்ம உடுத்திக்கொள்கிற ஆடை அதில் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஆடை உடுத்திருக்கிறோம், அதில் குடம் கிடையாது. அப்போ ஒன்றின் ஒன்று இன்மையில குடத்திலே ஆடை இல்லை, ஆடையிலே குடம் இல்லை. 3வது இல்லதின் இன்மை. இல்லதின்
இல்லதின் இன்மை. இதுக்கு என்ன சொல்றாங்க? உதாரணம், பெரியோர் வாயில் பொய் இல்லை. பெரியோர்கள், பக்குவ ஆன்மாக்கள், சேவன் முக்தர்கள், அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. தலையே உயிரே போனாலும் எந்த காரணத்தை கொண்டும் பொய் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் இல்லதின் இன்மை. எப்பொழுதுமே இல்லாது அவங்ககிட்ட அந்த பொய் சொல்லுற பழக்கம் கிடையாது. பெரியோர் வாயில் பொய் இல்லை. அடுத்தது உள்ளதின் இன்மை. உள்ளதின் இன்மை. முதல்ல சொன்னது இல்லதின் இன்மை, இப்போ உள்ளதின் இன்மை. யானையை கட்டும் இடத்தில் இப்போது அதை காணவில்லை. யானை கட்டுற இடம் தான், யானை அந்த கட்டுகிற இடம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த கட்டுகிற இடத்துல யானை இப்போ இல்லை. நம்ம பார்க்குற நேரத்தில் யானை அங்கே இல்லை, வெளியே போயிருக்கு. அதுதான் உள்ளதின் இன்மை. அடுத்ததாக அழிவு பாட்டின்மை. அழிவு பாட்டின்மை. அழிவு பாட்டின்மை. குடம் உடைந்தால் அது இல்லை. குடம் உடைஞ்சினா குடம் இல்லாம போயிடும். இப்படியாக இன்மையில 5 வகை. முதல் வகை என்றும் இன்மை, எப்பொழுதும் இல்லாது. முயலுக்கு கொம்பு எப்பொழுதுமே இல்லை. ஒன்றின் ஒன்று இன்மை. குடத்திலே ஆடை இல்லை, ஆடையிலே குடம் இல்லை. மூன்றாவது இல்லதின் இன்மை. பெரியோர்கள் வாயில் பொய் இல்லை. நான்காவது உள்ளதின் இன்மை. யானையை கட்டும் இடத்திலே இப்போது அதை காணவில்லை. அழிவுபாட்டின்மை. குடம் உடைந்தால் அது இல்லை. இப்போ 4வது 5 பிரிவுபடுத்துங்க. 5வது பொருள். இதுக்கு வடமொழியில் அறுத்தாப்பத்தின்றாங்க. பொருள் என்பது அறுத்தாப்பத்தி வடமொழியில். ஒன்றை கூறும்போது அதோடு தொடர்புடைய பிரிதொன்றை அறிதல். ஒரு சொல்லை சொல்லும்பொழுது அதோடு தொடர்புடைய பிரிதொன்றை அறிதல். நம்ம ஒரு சொல்லை சொல்லுகிறோம், அதை சொல்லும்போது நமக்கு இன்னொரு பொருள் தானாகவே புரிஞ்சிடும். இப்போ உதாரணமாக, இப்போ கும்பாபிஷத்துக்காக நன்கொடை கேட்டாங்க நம்ம ஆதீனத்தில். எல்லா மையங்கள்ல இருந்தும் ஒரு கோயில் கும்பாபிஷத்துக்காக நன்கொடை கேட்டாங்க. அதில் அதிகமாக கொடுத்தது ஹைதராபாத் மையம். 1,16,000 கொடுத்தாங்க. அதை இயக்குனர் மெசேஜ் போட்டார். என்ன போட்டார்னா, கும்பாபிஷத்துக்காக ஹைதராபாத் மையம் 1,16,000 கொடுத்துருக்குன்னு போட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, மற்ற மையங்கள் கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த மையம் தான் அதிகமாக கொடுத்துருக்கு, மற்ற மையங்கள் அவ்வளவுக்கு அளவு பொருள் கொடுக்கலன்னு அர்த்தம். அவர் ஒரு உண்மையை சொல்றார். ஹைதராபாத் மையம் 1,16,000 கும்பாபிஷத்துக்கு கொடுத்தேன்னு. ஆனால் மற்ற மையங்கள் அந்த அளவுக்கு கொடுக்கல, குறைச்சி கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். இதுதான் ஒன்றை கூறும்போது அதோடு தொடர்புடைய பிரிதொன்றை அறிதல் நமக்கே புரிஞ்சிடும். அடுத்து ஒப்பு. 6வது ஒப்பு. ஓமைன்னு அர்த்தம். ஒப்புனா ஓமை. 2 பொருள்களின் இயல்பை அறிந்த ஒருவன் ஒரு பொருளின் தன்மை கூறி பெரிதொரு பொருளை விளக்குவது. 2 பொருள் இருக்கு. 2 பொருளின் இயல்பை அறிந்த ஒருவன் ஒரு பொருளின் தன்மையை கூறி பெரிதொரு பொருளை விளக்குவது. இதுக்கு உதாரணம் என்னன்னா, இறைவனுடைய அருள் சூரிய ஒளியை போல இருக்கின்றது. இறைவனுடைய அருள் சூரிய ஒளியை போல இருக்கும். சூரிய ஒளி பிரகாசமா இருக்குது. அதே போன்று இறைவனுடைய அருள் பூர்ண பிரகாசமா இருக்குன்னு. அப்போ அவர் சொல்றது என்ன? இறைவனுடைய அருள் சூரிய ஒளி போல இருக்குன்னா, இறைவனுடைய அருளை எதை வச்சு சொல்றார்? ஒப்புமை. அந்த சூரிய ஒளியை வச்சு சொல்றார், ஓமைக்கு சொல்றார். சூரிய ஒளி பிரகாசமா இருக்கும், அது போன்று இறைவனுடைய அருள் பிரகாசமா இருக்கு அப்படின்றார். இது ஒப்பு, ஓமைன்னு பேரு. 6வது. 7வது ஒழிப்பு. பாரிசேடம்ன்றாங்க விடமொழியில. பாரிசேடம், ஒழிப்பு. இப்போ நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், என் டேபிளில் புத்தகத்தை படிச்சதுக்கு ஒரு உயர்ந்த விலை உள்ள பேனா ஒன்று இருக்கு, பார்க்க பேனா வச்சிருக்கேன். நண்பர் ஒருத்தர் வரார், கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசும்போது வரார். இன்னொரு நண்பர் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வரார். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு நண்பர் வரார். 3 பேர் வராங்க. அவங்களோட நான் பேசிட்டு இருக்கேன். என் டேபிளில் விலை உயர்ந்த பார்க்கர் பேனா இருக்கு. முதல்ல வந்தவர் ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு. நாம் என்ன பண்ணுறோம், நான் எழுந்து போய் அவரை வாயில் வரைக்கும்
விடை கொடுத்து அனுப்பிச்சுட்டு வரேன். வரும்போது பார்த்தா என் டேபிளில் பேனா இருக்குது. நான் பார்த்துட்டே வரேன், என் டேபிளை பார்த்துட்டு வரேன். அந்த பேனா இருக்குது, காஸ்ட்லி பேனா அங்கே இருக்கான்னு பார்த்துட்டே வரேன். அவரை வழி அனுப்ப போனேன். வழி அனுப்பிச்சு வரும்போது நான் உட்காரும் போது என் டேபிளில் பார்க்குறேன் பேனா இருக்குது. இரண்டாவது நபர் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். நானும் அதே மாதிரி ஏந்திரிச்சு அவரை வழி அனுப்பிவிட்டு திரும்பி வருகிறேன். வரும்போது என்னுடைய டேபிளில் அந்த பார்க்கர் பேனா பார்க்குறேன், இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மூன்றாவது நண்பர் விடைபெறுகிறார். நான் வழக்கம் போல் அவரை எழுந்திரிச்சு வாயில் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு திரும்பி வரும்போது பார்த்து கொண்டே வருகிறேன். என்னுடைய மேஜையை பார்க்கர் பேனா இல்லை. முதல் 2 பேர் போகும்போது நான் பார்த்தேன், அந்த பேனா அங்கே இருந்தது. ஆனால் இந்த மூன்றாம் அவர் போகும்போது நான் திரும்பி வந்து பார்த்தா அந்த பேனா இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, மூவரில் 2 கள்வர் அல்லர் என்றால் மூன்றாவனே கள்வன் அர்த்தம். 3 பேரில் வந்தாங்க, அதில் 2 பேர் திருடர் இல்லைன்னு நம்ம தெரிந்து கொண்டால் அப்போ மூன்றாவது ஆள் தான் அந்த பேனா வச்சிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் 2 பேரை அனுப்பும்போது திருப்பி பார்த்து கொண்டே வருகிறேன், அந்த பேனா இருக்குது மேஜையில். இவர் போகும்போது பார்த்தா திரும்பி வந்தால் பேனா இல்லை. அப்போ நம்ம எப்படி உணர்கிறோம்? அவங்க 2 பேர் போகக்குள்ள அந்த பேனா இருந்தது, இவர் போகக்குள்ள பார்த்தா அந்த பேனா காணோம். அப்போ இவர் எடுத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இது பாரிசேடம், ஒழிப்புன்றாங்க. 8வதுங்க உண்மை சம்பவம்னு பேர். இதுக்கு 8வதுக்கு உண்மை சம்பவம்னு பேர். இப்போ 100 பேர் இங்கே இருக்கன்னு சொல்கிறோம், ஒரு சபையிலே 100 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறோம். அப்போ அதில் 10 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். 100ல் 10 பேர் உள்ளதுன்னு அர்த்தம். தனியாக நீங்கள் 10 பேர் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். 100ல் 10 அடக்கம். ஆகவே சம்பவம் 100 பேர் இருக்காங்கன்றதுனா அதில் 10 பேர் உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். இது பேர் சம்பவம். ஐதீகம் பரம்பரையாக அந்த ஒரு அரச மரத்துலேயே அது வேப்பறது எதை சொல்லுவாங்க கிராமத்தில், அந்த பக்கம் போகாதீங்க பேய் இருக்குன்னுவாங்க. நம்ம அதை எதுவும் எதிர்த்து பேசுவதில்லை, அதை சந்தேகப்படுறதில்லை. ஏன்னா பரம்பரையாக காலகாலமாக எல்லாரும் நமக்கு சொல்லி வராங்க, அந்த பக்கம் போகாதீங்க அங்கே பேய் இருக்கு அந்த மரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே நம்பிடுறோம். இதுக்கு பேர் ஐதீகம். அடுத்ததாக 10வது இயல்பு சகஜம்னு பேர். 10வதுக்கு இயல்பு சகஜம். இப்போ ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் மாமரம் பூத்துருக்குன்னு சொல்கிறார். இந்த வருஷம் நிறைய காய்க்க போகுது, எங்கள் வீட்டு மாமரம் நல்லா பூத்துருக்கு நிறையனா நம்ம உடனே புரிந்துக்கிறோம். சரி, மரம் என்றால் பூக்கும், அது நம்ம பார்த்துருக்கோம், நிறைய தடவை மாமரத்தில் பூவை பார்த்துருக்கோம். அப்போ அவர் வீட்டில் சொல்கிறார், எங்கள் வீட்டில் இருக்க மாமரம் நிறைய பூத்துருக்கு, காய் வைக்கும் அப்படின்றார். நம்ம என்ன மனக்கண்ணிலே பார்க்குறோம், நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் மரத்தை, மரம் பூத்ததையும் பார்த்துருக்குறோம். அப்போ சகஜம், அதை நம்ம ஒத்துக்கொள்கிறோம். இப்போ இந்த அபாவம் இயல்பு ரெண்டும் காண்டலில் அடங்கும். அபாவம் இயல்பு ரெண்டும் காண்டல் அதில் அடங்கிடுது. பொருள் ஒப்பு ஒழிவு உண்மை. பொருள் ஒப்பு ஒழிவு உண்மை இந்த 4ம் கருதலில் அடங்கிடும். முதல்ல அபாவம் இயல்பு ரெண்டும் காண்டலில் அடங்கும். பொருள் ஒப்பு ஒழிவு உண்மை இந்த 4ம் கருதலில் அடங்கிடும். ஐதீகம் உரையில் அடங்கும். அப்போ காண்டல் கருதல் உரை என்ற 3 தான் முக்கியம், மற்றவைகள் இவைகள் அடங்கிவிடுன்றாங்க. அடுத்ததாக ஏன்னா பட்டுங்களா 8 இல்லையா? என்னங்கய்யா? இந்த வர 8 தான்மா பாட்டு, 8 தானே போகணும். ஆமா இல்ல, 8 தானே. 8. அளவை காடல். அதான் இப்போ என்ன சொல்றார்? காட்சி கருதல் உரை 3ஐயும் சொல்றார். இந்த மெயினா இருக்கு பாருங்க, நமக்கு காட்சி கருதல் உரை என்ற 3ஐயும் சொல்றார். மாசரு காட்சி ஐயம் திரிவு இன்றி விகற்பம் முன்னா ஆசர அறிவது ஆகும். அனுமானம் அவினாபாவம் பேசுறும் ஏது கொண்டு மறைபொருள் பெறுவது ஆகும். காசரும் உரை இம்மானத்து அடங்கிடா பொருளை காட்டும். இதை 3 சொல்றார். காட்சி கருதல் உரை 3ஐ சொல்றார். காட்சி அளவை முதல்ல சொல்றார். அது எப்படின்னா, முதல்ல ஒரு பொருளை நம்ம பார்த்தா தெளிவில்லாமல் தான் நம்ம பார்ப்போம்.
அதுக்கு பேர் நிர்விகற்பன்றாங்க. நிர்விகற்பம், விகற்பம், நிர்விகற்பம். முதல்ல நாம் பார்க்கும்போது ஒரு பொருளை நிர்விகற்பமாக தான் பார்ப்போம், தெளிவில்லாமல் அறிவோம். ஐம்பொருளாக முதல் நம்ம பார்க்கறது தெளிவாக தெரியாது, ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு தெரியும். அதற்கு பிறகு பார்த்த அந்த பொருளை மனத்தின் தொழிற்பாட்டோட மனத்தில் செலுத்தி அந்த மனம்தான் அது என்ன பொருள் நிச்சயிக்கும். இதுவா அதுவா என்ற ஒரு ஐயம் இல்லாமலும் ஒன்றை மற்றொன்றாக மாற்றி அறியாமலும் தெளிவாக அறிவது மனத்தின் வந்தாதான் சவிகற்பம். முதல்ல நம்ம அறிவது நிர்விகற்பம், தெளிவில்லாமல் அறிகிறோம். பிற்பாடு மனத்தின் செயல்பாட்டால் அந்த பொருள் இதுவா அதுவா என்று அறிகிறோம். ஐயம் இல்லாமல் அறிகிறோம். ஒன்றை மற்றொன்றாக மாற்றி அறியாமல் உண்மையா அறிகிறோம். அதுதான் சவிகற்பன்றாங்க. சவிகற்பம்னா தெளிவாக அறிவது. முதல்ல சொன்னது நிர்விகற்பம், இப்போ சொல்றது மனத்தின் தொழிற்பாட்டோடு சொல்றது சவிகற்பம். அது தெளிவில்லாமல் அறிவது, இது தெளிவாக அறிவது. கருதல் அளவைன்னா நம்ம சொன்னதுதான், முதல்ல சொன்ன உதாரணம் தான். கண்ணுக்கு நேரே புலப்படாமல் மறைந்திருக்கும் ஒரு பொருளை அதனை விட்டு எப்போதும் நீங்காத, அது எப்போதும் நீங்காதக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவினாபாவம்ன்றாங்க. எப்போதும் நீங்காத என்றதுக்கு என்ன வார்த்தை வடமொழியில சொல்றாங்கன்னா அவினாபாவம்ன்றாங்க. கண்ணுக்கு நேரே புலப்படாமல் மறைந்திருக்கும் ஒரு பொருளை ஒவ்வொரு பாடலும் அந்த வரிக்கு வரிக்கு அப்படியே விளக்கம் சொல்லிடுங்க ஐயா. மாசரு காட்சி ஐயன் திரிவண்டு அப்படின்னு படிக்கிறீங்களே, அந்த அப்படி காட்சி சொல்லி வரேன், காட்சியை தான் சொல்லி வரேன். இப்போ மாசரு காட்சி ஐயம் திரிவண்டு விகற்பம் முன்னா, அதான் காட்சியை தான் சொல்லி வரேன். இப்போ ஐயம்னா இல்லாத மனத்தின் தொழிற்பாட்டை நம்ம அதை அறிகிறோன்றோம். முதல்ல தெளிவில்லாமல் தான் அறிகிறோம் ஒரு பொருளை. முதல்ல பார்க்கும்போது அந்த பொருளை நம்ம தெளிவில்லாமல் தான் அறிகிறோம். அதுக்கு நிர்விகற்பன்னு பேர். நிர்விகற்பன்னா ஒரு பொருளை தெளிவாக அறியாமல் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிறகு அந்த பொருளை, இந்த ஐம்பொருளை பார்த்த பொருளை மனது அங்கே அதை நிச்சயிக்குது. என்ன நிச்சயிக்குதுன்னா இதுவா அதுவா என்று நிச்சயிக்குது. இந்த பொருள் இதுவா அல்லது அதுவா என்று நிச்சயிக்குது. எந்தவித சந்தேகம் இல்லாமல் நிச்சயிக்குது. ஒன்றை மற்றொன்றாக மாற்றி அறியல, திரிபு ஐயம் திரிபு இல்லாமல் அறியுது. தெளிவா அறியுது, சந்தேகம் இல்லாமல் அறியுது, திரிபு இல்லாமல் அறியுது. பின்னால ஒவ்வொன்றையும் விளக்குறார். இப்போ முதல்ல ஒரு ஐடியா கொடுக்குறார், பின்னால ஒவ்வொன்றையும் விளக்குறார், இன்னும் விரிவாக விளக்குறார். கருதல் அளவை என்பது முதல்ல நம்ம சொன்னதுதான். கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை அதனோடு எப்போதும் விட்டு நீங்காமல் இருக்கும் ஒரு பொருளின் இருப்பை கொண்டு அறிவது. அந்ததான் புகையை கண்டு நெருப்பை உணர்கிறோம். அது மூன்றாவது. இவ்விரண்டிலும் அடங்காத பொருள்களை தெளிவாக உணர்த்துவது ஒரே அளவு. இந்த ரெண்டிலையும் அடங்காதவைகள் உரை அளவைகள். இது சான்றோர்கள் எழுதிய நூல்கள், திருமுறைகள், சாத்திரங்கள், புராணங்கள், திருக்குறள் போன்ற எல்லா நூல்களும் அடங்கிடும். பெரியோர்கள் எழுதி வச்ச நூல்கள், அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒவ்வொன்றா விளக்குறார். இப்போதான் முதல்ல ஒரு ஐடியா கொடுத்துட்டார். இப்போ ஒவ்வொன்றா விளக்குறார். அடுத்த பாட்டுல இருந்து ஒவ்வொன்றா விளக்குறார். 9ஆம் பாட்டுலங்க நிர்விகற்பம் முதலே 4 இலக்கணம். நிர்விகற்பம்னா தெளிவில்லாமல் அறிவது. அதை சொல்றார். 4 அதுல 4 இருக்கின்றார். கண்ட பொருளை இரட்டுறவே கருதல் ஐயம், திரியவே கொண்டல் திரிவாம், பெயர் சாதி குணமே கண்மம் பொருள் என 5 உண்டு அவ்விகற்ப உணர்வினுக்கு பொருள் உண்மை மாத்திரத்தின் விண்டல் இல்லா அறிவாகும் விகற்பம் இல்லா காட்சியே. இந்த நிர்விகற்பம் என்பது சொல்றார். இப்ப என்னன்னு சொல்றார்? நிர்விகற்பனா தெளிவில்லாமல் அறிவதுன்னு பார்த்தோம். சபிகற்பனா தெளிவாக அறிவது. நிர்விகற்பம் என்றால் முதல்ல ஐம்பொருளால் ஒரு பொருளை பார்க்கிறோம், அது என்னன்னு தெரியாது. மனம் சேர்ந்தால்தான் அது என்னன்னு நமக்கு தெரியும்.
அது மனம் சேர்ந்த பிறகு நமக்கு என்ன செய்யுது? சவிகற்பம் தெளிவாக தெரியுது. ஐயம் என்றால் ஒரு பொருளை சந்தேகப்படுறது, இதுவா அதுவான்னு. திரிபு என்றால் மாறி உணர்வது. பின்னால சொல்றார், இந்த 4க்கு விளக்கு பின்னால சொல்றார். நிர்விகற்பம் என்றால் ஒரு பொருளை தெளிவில்லாமல் அறிவது. சவிகற்பம் என்றால் மனத்தின் செயல்பாட்டால் அந்த பொருள் என்னன்னு தெளிவாக அறிவது. அப்புறம் ஐயம் என்றால் சந்தேகமாக அறிவது. திரிபு என்றால் மாறி உணர்வது, ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி உணர்வது. இந்த இலக்கணம் பின்னால ஒவ்வொன்றையும் விளக்கமா சொல்றார், ஒவ்வொன்றையும் விளக்கமா சொல்றார். முதலிலே ஒரு பொருளை நாம் என்ன பண்றோம்? ஐம்பொருளாலே தெளிவில்லாமல் அறியுது. நம்ம முதல்ல பார்க்கறது ஐம்பொருளால் பார்க்கிறோம், அது தெளிவில்லாமல் தான் அறிகிறோம் நம்ம. பின்னர் அந்த கரணம்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இதில் மனம்தான் முக்கியமானதுங்க. அந்த தொழிற்பாட்டாலே அப்பொருளின் பெயர், இனம், பண்பு, தொழில், பொருள், ஒரு 5 இலக்கணம் சொல்றார். ஒரு பொருளுக்கு 5 இலக்கணம் சொல்றார். அது பின்னால் விளக்குறார். இப்போ குறிச்சிக்கிட்டா போதும், பின்னால் போகணும்னா விளக்குறார். அது ஒரு பொருள் இலக்கணம்னா அதனுடைய பெயர், அதனுடைய இனம், அதனுடைய பண்பு, அதனுடைய தொழில், அதனுடைய பொருள். நம்ம ஒரு பொருளை அறியும் போது இந்த 5 நம்ம நிச்சயத்தை அறிகிறோம்னு சொல்றார். அது பின்னால விளக்குறார். இப்போ சொல்லிடுறாரு, முக்கியமா ஒவ்வொரு பாட்டிலையும் பின்னால விளக்குறார். 20 பாட்டு வரைக்கும் அதை சொல்லியும் போறார். அதாவது அப்பொருள் இதுவா அதுவா என்ற ஐயத்தோடு காண்பது ஐய காட்சி. மனம் சேர்ந்த போது, மனம் சேர்ந்த பிறகு அந்த பொருளை என்ன செய்யுது? மனம் ஒருவேளை இதுவா அதுவான்னு நிச்சயிக்குது. அது சந்தேகம். அங்க ஒரு உருவம் தெரியுது நமக்கு இருட்டில், அது மரமா அல்லது மனிதனா என்று சந்தேகம், ஐய காட்சி. அங்க ஒரு பொருள் நமக்கு தெரியுது இரவில், அங்கே இருப்பது மரமா அல்லது மனிதனா என்று நாம சந்தேகத்தோடு காண்பது ஐய காட்சி. ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாறி அறிவது திரிபு காட்சி. வளைஞ்சு கிடக்குது கயிறு, இரவில் நம்ம போற ஒரு இடத்துக்கு கயிறு வளைஞ்சு கிடைக்குது, நம்ம என்ன நினைக்கிறோம்? பாம்புன்னு நினைக்கிறோம். இதுதான் திரிபு காட்சி. ஒன்றை மற்றொன்றாக அறிவது திரிபு காட்சி, சந்தேகத்தோடு அறிவது ஐய காட்சி. முதல்ல ஐம்பொருளால அறிவது நிர்விகற்பம், மனத்தின் செயல்பாட்டாலே பிற்பாடு அறிவது சவிகற்பம், தெளிவாக அறிவது சவிகற்பம். இப்போ அடுத்ததாக என்ன சொல்றார்? 10ஆம் பாட்டில் காட்சியை சொல்றார், காட்சி அளவை சொல்றார். காண்டல் வாயில் மனம் தன் வேதனையோடு யோக காட்சியென ஈண்டு 4ஆம் அனுமானம் தனக்கும் பிறர்க்கும் என்றும் 2ஆம் மாண்ட உரை தந்திரம் மந்திரத்தோடு உபதேசம் சொல் என 3ஆம் பூண்ட அளவைக்கு எதிர் புலந்தன் இயல்பு பொது என்று 2ஆமே. இந்த காட்சி அளவை 3ஆ சொல்றார். பிரத்யட்சம்னா அதான் பிரத்யட்சமா பார்க்கணும்னு சொல்றோமே, அதான் பிரத்யட்சம். அது அனுமானம், ஆகமம், இதுல 3 இருக்குன்றார். முதல்ல பிரத்யட்சம், நேரா பார்க்கிறது பிரத்யட்சம். அனுமானம் என்பது கருதல், ஒன்று யூகத்தை அறிவது. ஆகமம்னா உரை. இதுல பாகுபாடு சொல்றார். அவற்றுடைய பொது இயல்பு சிறப்பு இயல்பு சொல்றார். ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன பொது இயல்பு, என்ன சிறப்பு இயல்புன்னு சொல்லுகிறார். அடுத்த பாடல் 20 பாடல் வரைக்கும் இந்த இதுதான் விளக்கின்னு போறார். காட்சி அளவுதான் பிரத்யட்சங்க. கண்ணால நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம், அது பிரத்யட்சம்ன்றார். பிரத்யட்சமா நம்ம பார்க்கிறோம் ஒரு பொருளை. அதுல 4 சொல்றார், காட்சியிலே 4 சொல்றார். எப்படின்னா வாயிற்காட்சி, மானத காட்சி, தன் வேதனை காட்சி, யோக காட்சி. காட்சி அளவில் பிரத்யட்சம் காட்சி, அது 4 வகை சொல்றார். அவை வாயிற்காட்சி, மானத காட்சி,
தன் வேதனை காட்சி, யோக காட்சி 4. கருதல் அளவில் 2 சொல்றார். கருதல்ல 2 வகை இருக்கு. அவை தன் பொருட்டு அனுமானம். கருதல் அளவில் 2, காட்சியில 4 சொல்லிட்டார். கருதல் அளவில் 2 சொல்றார். அதுல ஒன்று தன் பொருட்டு அனுமானம், தானே பார்த்து உணர்வது. இன்னொன்று பிறர் பொருட்டு அனுமானம், தான் அறிந்ததை பிறருக்கு சொல்வது. பிறர் பொருட்டு அனுமானம் என்றால் தான் அறிந்த ஒன்றை பிறருக்கு சொல்வது. உரையிலே 3 இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் பின்னால் விளக்கிறார். இந்த சொல்லிடுறார். இப்போ ஒவ்வொன்றையும் 20 பாடல்களுக்கு விளக்கின போறார். உரை அளவில் 3 சொல்றார். உரையில 3 வகை இருக்கின்றார். அவை தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை. அதாவது காட்சி, கருதல், உரைன்னு முதல்ல மொத்தமா சொல்லிட்டார். இப்போ காட்சியில 4 வகை இருக்கு, கருதல்ல 2 வகை இருக்கு, உரையில 3 வகை இருக்கு. உரை அளவில் தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை, இது 3. பொருள், ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு இயல்பு இருக்கு. எந்த பொருளுக்கும் இயல்பு இல்லாமல் பொருளே இல்லை. அதுக்கு என்ன 2 பொருள் இயல்பு 2ங்க. பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. ஒரு பொருள் என்று இருந்தால் அதுக்கு இயல்பு இருக்கும். ஒரு இயல்பு பொது இயல்பு, ஒன்று சிறப்பு இயல்பு. ஒவ்வொன்றும் பின்னால் விளக்குறார். இது ஒரு ஐடியா கொடுத்துட்றார். ஒவ்வொரு பின்னால் வர பாட்டில் இந்த சொன்னது எல்லாம் விளக்கின்னு போறார். 11ஆம் பாட்டில் இயல்பை சொல்றார். பொருள் இயல்பு, சிறப்பு இயல்பு, பொது இயல்பு என்னன்னு சொல்றார். 11 சிறப்பு இயல்பு, பொது இயல்பு இலக்கணத்தை சொல்றார் 11ஆம் பாடல்ல. அந்நிய சாதியும் தன் சாதியும் அகன்று நிற்றல் தன் இயல்பு, அந்நியத்தை தவிர்ந்து தன் சாதிக்கு ஒத்தல் துண்ணிய பொது இயற்கை, சொன்ன இவ்விரண்டின் உள்ளே மன்னிய பொருள்கள் யாவும் அடங்கிடும் மானம் உற்றால். இப்போ பொருளுக்கு சிறப்பு இயல்பு என்ன, பொது இயல்பு என்ன சொல்றார். ஒரு பொருள் என்றால் அதுக்கு இயல்பு இருக்கும். இப்போ ஒரு பொருளுக்குள்ள பொது இயல்பு என்ன, சிறப்பு இயல்பு என்ன சொல்றார். பொது இயல்பு என்பது இப்போ மாமரம் சொல்றோம். மாமரமானது பலா, தென்னை போன்ற வேற்று மரங்களிலே இருந்து பிரிக்கப்பட்டு பொதுவாக மாமரம் என்று கூறுவதாகும். இப்போ ஒரு மாமரம் நம்ம சொன்னோம்னா பலா மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு. இப்போ பொதுவாக மாமரம் சொல்றோம். அதே மாமரம் தேன் போன்று உள்ள பழங்களை கொடுத்தா அது தேமான்னு சொல்றோம். சில மாமரம் கனிகள் புளிக்கும், சில மாமரத்து பழங்கள் ரொம்ப தேன் போன்று இனிக்கும். அதான் சொல்றார். இப்ப என்ன சொல்றார், அந்த மாமரம் தேன் போன்று இனிக்கும் கனிகளை கொடுத்தால் அது பலா, தென்னை போன்ற வேற்று ஜாதியிலிருந்து பிரிந்தும் புளிமா என்று தன் ஜாதியிலிருந்து பிரிந்து தனக்கே உள்ள சிறப்பு. மாமரம்னு பொதுவாக இருந்து மாமரம். சிறப்பு இயல்பு என்னன்னா, மாமரம் நிறைய இருக்கு. சில மாமரங்கள் புளிப்பான பழத்தை தருது, சில மாமரங்கள் இனிப்பான நல்ல தேன் போன்று இனிப்பான பழத்தை தருது. அப்ப தேன் போன்று இனிக்கிற மாமரம், மாமரம் என்ற வகையிலே பொது இயல்பு. மற்ற புளிமா என்ற வகையிலிருந்து மாறுது. அந்த மரத்திலிருந்து மாறுது. பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் காய்க்கிற பழம் புளிக்குது, ஆனால் இந்த மரம் காய்க்கிற பழம் தித்திக்குது. 2 மாமரம் என்று இருந்தாலும் இந்த மாமரமானது அந்த மாமரத்திலிருந்து வேறுபடுது. எந்த வகையில் என்றால் அதனுடைய பழங்கள் புளிக்குது, இதனுடைய பழங்கள் தித்திக்குது. இது சிறப்பு இயல்புட்ட. பொது இயல்புனா மாமரம், பொதுவாக மாமரம், இதுவும் மாமரம், அதுவும் மாமரம். சிறப்பு இயல்பு என்றால் அந்த மாமரத்து பழம் புளிக்குது, இந்த மாமரத்து பழம் இனிக்குது, தேன் போன்று இனிக்குது. அப்போ இதோட சிறப்பு இயல்புன்ற. ஆகவே ஒரு பொருள் என்றால் 2 இயல்பு இருக்கும், பொது இயல்பு, சிறப்பு இயல்பு இருக்கும். மாமரம் என்பது பொதுவாக சொல்றது, மாமரம் என்று பொதுவாக சொல்றது பொது இயல்பு. அதே மாமரம் புளிக்கிற மாம்பழத்திலிருந்து வேறுபட்டு தித்திக்கிற பழத்தை கொடுத்தா நம்ம தேன் போன்று இனிக்கிற பழம்னு சொல்லணும். இப்போ மாமர தோட்டம் வச்சிருக்காரு, ஒருத்தர் வச்சுருங்க, அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், எல்லா மாமரத்து பழங்களும் ஒரே மாதிரி சுவையாக இருக்காது, ஒவ்வொரு வகையான சுவையாக இருக்கும். அப்போ சொல்லுவார், அந்த 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 மரத்தில் இருக்க பழம் நல்லா இருக்கு, அதை பறித்து போங்கன்னுவார்.
இது காய் பெருசாக இருக்குது, இதை கொடுக்கணும், இல்லை வேண்டாங்க இதை புளிக்கணுவார். அப்போ அதான் சிறப்பு இயல்பு. மாமரம் என்ற வகையிலே ரெண்டு ஒன்று தான். ஆனால் இந்த மாமரத்து பழம் புளிக்கும், அந்த மாமரத்து பழம் தேன் போன்று இனிக்கும். அது சிறப்பு இயல்புட்டார். அடுத்த 12ஆம் பாட்டில் இந்திரிய காட்சி சொல்றார். இந்திரிய காட்சி சொல்றார். இந்திரிய காட்சி மானத காட்சி. இந்திரியங்களால் அறிவது இந்திரிய காட்சி. மானதுன்னா மனசால் அறிவது, அதை சொல்றார். உயிரினோடு உணர்வு வாயில் ஒளி உரு ஆதி பற்றி செயிர் உரு விகற்பம் இன்றி தெரிவது இந்திரிய காட்சி. அயவரியில் இந்திரிய ஞானம் ஐம்புலன் சார்ந்து உயிர்கண் மயூறு அற வந்த ஞானம் மானத காண்டலாமே. இதில் என்ன சொல்றார்? ஒரு பொருளை முதலிலே பொதுவாக ஐம்பொருளால் அறிகிறோம், அதான் இந்திரிய காட்சி. முதல்ல சொன்ன பின்னால் விளக்கிறாருன்னு அதெல்லாம் சொல்றாருங்க. ஒரு பொருளை முதல்ல பார்த்தது நம்ம பொதுவாக தான் அறிகிறோம். பார்த்த உடனே நம்ம அதை கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஐம்பொருளால் அறிவது அதுதான் நம்ம நிர்விகற்பம்னு சொன்னோம். பிறகு அந்த பொருளை மனத்தின் தொழிற்பாட்டால் மனத்தை செலுத்தி அந்த பொருள் இப்போதான் சொல்றார். அதன் பெயர், இனம், பண்பு, தொழில், பொருள் அதுக்கு விளக்கம் சொல்றார். எதிரே தெரிவது ஒரு மரம், அது பெயர். எதிரே தெரிவது ஒரு மரம், அதுக்கு குணம் வந்து பெயர். பெயர்ன்றார். 5 இலக்கணம், பொருளுக்கு 5 இலக்கணம் சொல்றார். எதிரே தெரிவது ஒரு மரம், அது பெயர். அது மாமரம். இரண்டாவது இனம். முதல்வது எதிரே தெரிவது ஒரு மரம், அது பெயர். இரண்டாவது அது மாமரம்னு கண்டுபிடிக்கிறோம், அது இனம். மூன்றாவது இந்த மரம் இன்னென்ன காலங்களிலே காய்க்கும். மூன்றாவது இந்த மரம் இன்னென்ன காலங்களிலே காய்க்கும், இதுக்கு பண்பு. அதனுடைய பண்பு என்னன்னா அந்த மரமானது இந்த காலத்துல காய்க்கும், இது பண்புன்னு பேர். நான்காவது இந்த மரத்துல இப்போ நிறைய பழங்கள் இருக்குங்க. நான்காவது இந்த மரத்துல இப்போ நிறைய பழங்கள் இருக்குங்க, இது தொழில். இதுக்கு பேர் தொழில். கடைசியா சொல்றார் அதன் பழங்கள் தேன் போன்று இனிக்கும், இதுதான் பொருள்றார். அப்போ ஒரு பொருளை 5 பிரிவா பிரிக்கிறார். ஒரு பொருளுக்கு 5 இலக்கணம் சொல்றார். பெயர், இனம், பண்பு, தொழில், பொருள். ஒரு பொருள் எடுத்தால் இந்த 5 இருக்கணும். எதிரே தெரிவது ஒரு மரம், மரம்னு பார்க்குறோம். அது பெயர். அது மாமரம்னு கண்டுபிடிக்கிறோம், அது இனம். இந்த மரம் என்னென்ன காலங்களிலே பூக்குன்னு சொல்கிறோம், அது பண்பு. இந்த மரத்திலே இப்போ நிறைய பழங்கள் காய்ச்சிருக்குன்னு சொல்கிறோம், அது தொழில். இந்த மரத்து பழம் தேன் போன்று இனிக்கும்னு சொல்கிறோம், தேமா அப்படின்னா அது பொருள். இப்படியாக ஒரு பொருளை எடுத்தால் 5 இலக்கணம் சொல்கிறார். ஒரு பொருள் என்றால் 5 இலக்கணம் இருக்குன்னு சொல்கிறார். நம்ம இன்னொரு பாட்டு பார்க்கலாங்களா? பார்க்கலாமா? சரிம்மா. 13ஆம் பாட்டு சொல்றார். தன்வேதனை காட்சி யோக காட்சின்றார். அதுக்கு இலக்கணம் சொல்றார். தன்வேதனைன்னா யோகன்னா என்னன்னு சொல்றார். அருந்து இன்பத் துன்பம் உள்ளத்து அறிவினுக்கு அராக மாதி தரும் தன் வேதனையாம் காட்சி சமாதியால் மலங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம் யோக நிற்காண்டலாமே. இப்ப என்ன சொல்றார்? தன்வேதனை காட்சி யோக காட்சிக்கு விளக்கம் சொல்றார். மனத்தின் தொழிற்பாட்டாலே அறிந்த பொருளால் வர்றது இன்ப துன்பம். நம்ம முதல்ல ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த பொருள் பொதுவாக தான் பார்க்கிறோம். அதை பிறகு மனத்தை செலுத்தி அது என்ன பொருள் என்று அறிகிறோம். அறிந்த பிறகு அந்த பொருளால் நமக்கு வருகிற இன்ப துன்பம், அதான் வேதனைன்றார். நம்ம வேதனைனா இப்போ நம்ம என்ன சொல்றோம்? கஷ்டன்றோம். ஆனால் வேதனை என்றால் இன்ப துன்பம் ரெண்டும் சேர்ந்தது தான். வேதனை என்றால் இன்பம் துன்பம் ரெண்டுக்கு பேர் வேதனை தான். அப்போ நாம் இப்போ நினைக்கிறோம் வேதனை என்றால் துன்பம்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே வேதனை என்றால் இன்பம் துன்பம் ரெண்டும் சேர்ந்தது தான். பொதுவாக முதல்ல ஒரு
பொருளை பார்க்கிறோம். அந்த பொருளை மனத்தின் தொழிற்பாட்டாலே அது என்ன பொருள் என்று உணர்கிறோம். அப்படி உணரும் போது அந்த பொருளாலே நமக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வருது. அதுதான் தன்வேதனை காட்சின்றார். அந்த பொருளாலே நமக்கு வருகிற இன்ப துன்பம் அது தன்வேதனை, தனக்கு வர இன்ப துன்பன்றார். அடுத்து யோக காட்சி. யோக காட்சினா யோகிகள் என்ன செய்வாங்க, இந்த அட்டாங்க யோகம்லாம் செய்கிறவங்க இருந்த இடத்துல இருந்து நேற்று நடந்தது, இன்று நடப்பது, நாளைக்கு நடப்பது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க யோகிகள்னு பேர். சித்தர்கள் யோகிகள்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த இறைவன் சக்தியாலே நேற்று நடந்தவங்கள சொல்லுவாங்க, இன்னைக்கு நடக்கிறத சொல்லுவாங்க, நாளைக்கு நடக்க போகிறத சொல்லுவாங்க. இது யோக காட்சின்றார். ஆகவே தன்வேதனை காட்சி என்பது ஒரு பொருளை நம்ம பொதுவாக பார்க்கிறோம். பிறகு மனத்தின் தொழிற்பாட்டாலே அந்த பொருள் என்ன பொருள் என்று முடிவு செய்கிறோம். முடிவு செய்த பிறகு அந்த பொருளாலே வருகிற வேதனை, வேதனை என்றால் தன் வேதனை, தன்னுனா தனக்கு வருகிற வேதனை, நமக்கு வருகிற இன்ப துன்பம் அந்த பொருளாலே, அதான் தன் வேதனை காட்சி என்றார். யோக காட்சி என்றால் யோகிகள் அட்டாங்க யோகம் செய்வாங்க, சிவயோகம் செய்வாங்க. அவர்கள் எல்லாம் முக்காலமும் உணர்ந்தவர்கள். நேற்று நடந்ததை சொல்வார்கள், இன்று நடக்கிறது அறிவார்கள், நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை சொல்வார்கள். ஆகவே காட்சியிலே தன்வேதனை காட்சி யோக காட்சி என்று 2 இருக்கின்றார். இன்னும் ஒரு 7 பாட்டில் நம்ம முதல்ல சிந்தித்ததெல்லாம் சொல்லி வர்றார். இப்போ ஒவ்வொன்றா சொல்லி வர்றார். இன்னும் ஒரு 20 பாட்டு வரைக்கும் இந்த நம்ம பார்த்துமே முதல்ல அதெல்லாம் ஒவ்வொன்றா விளக்கிட்டு வர்றார். முதல்ல ஒரு மொத்தமாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். இப்போ ஒவ்வொன்றையும் அதுக்கு என்னன்னு சொல்லி வர்றார். இப்போ நம்ம 13 நிறுத்தலாமா, இன்னொன்று பார்க்கலாமா? ஹலோ, போதுங்களாம்மா? சரி. இதை நாங்க மறுபடியும் ஒரு தடவை சிந்திச்சாதான் எங்க மாதிரி இருக்கவங்களுக்கு விளங்கும். அதனால இது வரைக்கும் நாங்க எடுத்து மறுபடியும் பார்த்து பயிற்சி பண்றோம். ஆனா இதோட நிறுத்திக்கலாம்பா. சரிம்மா, சரிம்மா, இதோட நிறுத்திக்கலாம் ஐயா. இல்லை, உங்களுக்கு பதமுறை வேணும்னா சொல்ல தயார், எனக்கு ஒன்றும் இல்லை. பதமுறை வேணும்னா சொல்றேன். எப்படி நீங்க உங்க விருப்பம் சொல்லுங்க. பதமுறை வேணும்னா சொல்றேன். சரி சரி. இது நீங்க ஒரு அப்ப 2 பாட்டு 3 பாட்டு தான் போகும். பதமுறைனா ஒரு 2 பாட்டு 3 பாட்டு தான் போகும். பரவாயில்லைங்களா? அப்படின்னா பதமுறை ரெடியா வச்சிருக்கேன் நான். இல்ல, இந்த 20 பாட்டு நம்ம புரிஞ்சாதான் அடுத்ததுக்கு போக முடியும் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. 20 பாட்டு எல்லாத்தையும் நமக்கு உணர்த்திடுறாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அளவைகள் பூரா இந்த 20 சொல்றார். அதான் முதல்ல மொத்தமா சொல்லிடுறார், அப்புறம் ஒவ்வொன்றா விளக்குறார். சரி சரி சரி. புரியலாம் சொல்லுங்க, நான் பதமுறை சொல்றது தயார், எனக்கு ஒண்ணும் இல்லை. சரி சரி. இந்த 20 பாட்டு நாங்க இன்னும் ஒரு தடவை நல்லா பயிற்சி பண்ணணும். ஐயா, நீங்க பதமுறை சொன்னதாங்க எங்களுக்கு புரியும். சரிம்மா, சரிம்மா, சரி. அதாவது நீங்க சொல்றது காண்டல், கருதல், உரை எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த 10 இது 3 அடங்கி இருக்குன்னு சொல்லியாச்சு. சிறப்பு அது என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க சொல்ல நாங்க எழுதுறோம், கொஞ்சம் சில விஷயத்துல விட்டுடுறோம். மறுபடியும் பதமுறைனா சொல்றோம். அடுத்த வாய்ப்பு பதமுறைனா வச்சுக்கலாம், பத்தி ஒண்ணும் இல்லை. சரி சரி. அப்போ எழுதிக்கணும். இப்ப இந்த 20க்கு அடுத்த தோப்புல பதவுரை சொல்லிடுவோம் முதல்ல. சரிங்க சரிங்க. ஏன்னா இப்ப பதவுரை சொன்னா 20க்கு முதல்ல இருந்து சொல்லிடுறேன். அதாவது எல்லாத்துக்கும் சொல்லனாலும் கொஞ்சம் கஷ்டமான இருக்கிறதுக்குலாம் கொஞ்சம் விளக்கம் சொன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல, பதவுரை நீங்க எழுதுற டைம்னா 3 பாட்டு முடிக்கலாம். பதவுரை பார்த்தோம்னா 3 பாட்டு தான் போடுவோம். பரவாயில்ல எப்படி போயிட்டு இருக்கும். ஆமா, கொஞ்சம் நல்லா அடிப்படை பேசிக் நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா தானே. சரி சரி, சரிங்க. அப்ப நீங்க எல்லாரும் பேனா எடுத்தாந்துருங்க, நோட் எடுத்தாந்துருங்க. நான் பதவுரை டீட்டெயிலா ஒன்னா படுத்து இது வரைக்கும் பதவுரை சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது தொடர்றேன். சரிங்க சரி. பதவுரை ரெடியா இருக்கு என்கிட்ட. சரி சரி சரி. பதவுரை நீங்க சொல்ற மாதிரி பதவுரை பார்த்தாதான் ஒரு ஃபுல்லா நீங்க திருப்பி பார்க்கும்போது புரியும். ஆமா ஆமா. நான் என்னதான் விளக்கமா சொன்னாலும் கேட்கும் போது புரியுற மாதிரி இருக்கும். அப்புறமா பாட்டை படிச்சீங்கன்னா ஒன்றும் புரியாது. ஆகவே இந்த பதவுரை இந்த 20 பாட்டு, இந்த 13 பாட்டுக்கு அடுத்த வியாழக்கிழமை பதவுரை சொல்லிடுறேன் 2 வகுப்புல. அதுக்கப்புறம் மேல நம்ம தொடரலாம். சரி சரிங்க, புரியுது. பதவுரை சொன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். ஆமா, இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுற அளவுக்கு கொஞ்சம் ஆற்றல் கம்மி எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இல்லம்மா, பதவுரை சொன்னாவே ஃபுல்லா புரிஞ்சிடும். ஆமா ஆமா. நீங்க எழுதிட்டீங்கன்னா பதவுரை எழுதி வச்சுக்கிட்டா சொல்ல எழுதிட்டீங்கன்னா அதை நீங்க திருப்பி பார்க்கும்போது ஃபுல்லாவே புரியும். இப்ப நான் என்னதான் விளக்கமா சொன்னாலும் கேட்கும் போது புரியுற மாதிரி இருக்கும். அப்புறம் மறந்துடும். ஆமா ஆமா. அடுத்த வகுப்புல நம்ம பதவுரை இந்த 13க்கு சொல்லிடுறேன். பதவுரை சொல்லிடுறேன். சரிங்க சரிங்க. சரிம்மா, சரி. சிறப்பு சிறப்பு.
சிவாய் நம்ம வாழ்த்து பாடல் பாடுறீங்களா ஐயா? பாடுறோமா? பாடுங்க. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிறப்பு. அதாவது 13 அடுத்த தோபல எல்லாருமே நோட் வச்சுக்கோமா. அப்போ நோட்டு பேன் எடுத்தாந்துருங்க. நாங்க எழுதிதான் வரோம். சொல்ல சொல்ல எழுதிருந்தா வரும். இல்ல பெரிய நோட்டை தாள்ல எழுதாதீங்க, நோட்ல எழுதிங்க. ஆமா, இறைவனை அடைய முடியாது, பதியானதாலும் இறைவனை அடைய முடியும். ஆமா, அதெல்லாம் போன மாய பிரிவு நம்ம நீக்கலாம்னு சொல்லி நெட்டே கூடதான் சிவானந்த நிலையை நம்ம அடைய முடியும். அருளாலே அவன் தாழ் வணங்கி இந்த கேவனையில இருந்த எது நமக்கு தனுகரண போன போகலாம் கொடுத்து அணிவித்து பல பிரிவுகள் தான் நமக்கு கிடைக்க பெற்று பதியானத்தை நம்ம அடையிறோம். 7வது பாட்டு காட்சி கருதல் உரை எல்லாம் சொல்லி அந்த 4 விதமா இருக்கிற அந்த விளக்கத்துக்கு எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கயா. அத எண்ணெய் ஒரு பொருளை பத்தி 4 வகையான ஒரு விதமா நம்ம அறிய முடியும்ன்றது. எண்ணெய் ஒரு பருப்பு வாங்கினா என்ன நிறுத்தல் அளவி, முகத்தல் அளவி, எண்ணெய் அளவி, நீட்டல் அளவின்னு சொல்லி 4த்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாசம்னா மொத்தம் 4 வகையா 10 வகையாக அந்த அளவியை பத்தி நம்ம பிரிக்க முடியும்னு. காட்சி கருதல் உரை இன்மை பொருள் ஓமை ஒழிவு உண்மை ஐதீகம் இயல்புன்னு சொல்லி இதெல்லாத்தையும் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. இவை ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன காட்சினா என்ன, கருதல்னா என்ன, உரைன்னா என்னது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்மை பொருள் உண்மை எல்லாம் ஒழிவு உண்மை இதெல்லாம் சொல்லிட்டு இயல்புக்கு 2 வகை இயல்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் அழகா எடுத்துட்டு போனீங்க. அதனால இங்க எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நீங்க அடுத்ததான் சொல்லக்கூட நாங்க இன்னும் நல்லா சிறப்பா எடுத்து ஆமா இன்னும் கொஞ்சம் 13க்கு முதல்ல பதவரை சொல்லிடுறேன். சரி சரி. அடுத்த வகுப்புல இந்த 13 பாட்டுக்கு முதல்ல இருந்து பதவரை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆமா ஆமா நோட் எடுத்தாங்க, நோட் வச்சுங்க, நோட் வச்சுங்க, தாள் எழுதாதீங்க. தாள் எழுதினா எங்கேயா போட்டுருவீங்க, மறந்துடுவீங்க. ஒரு நோட்டு மாதிரி வச்சுங்க கையில. நோட்டு தான் வச்சு எழுதிட்டு இருக்கோம். அதான் பதவரை சொல்லிடுறேம்மா. பரவாயில்ல, என்ன ஒரு கூட ஒரு 6 மாசம் அதை பத்தி ஒண்ணு இல்லை. பதவரை தெரிஞ்சா உங்களுக்கு ஃபுல்லா இதாயிடும். இந்த வேற சித்தியாருக்கு போட்டு ஒரு நோட்டே போட்டு புது நோட்டு வாங்கி எழுதுறேன். அதான் நான் அடுத்த வகுப்புல 13க்கு பதவரை சொல்லிட்டு அப்புறம் தொடர்றேன். சரிம்மா. அதாவது நாங்க யாரு கிளாஸ் எடுக்க போறது இல்ல, இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் இல்ல. பதவரை இருந்தா உங்களுக்கு 100% புரிஞ்சிடும். சரி சரி. மத்தபடி ஆயிடும். பதவரை பாத்தீங்கன்னா 100% அப்படியே புரிஞ்சிடும் உங்களுக்கு. திருப்பி படிச்சு பாக்கலாம். சரிங்கய்யா. பதவரை சொல்லிடுறேன், 13 சொல்லிடுறேன். ஆமா, புக் எடுத்து பார்த்து படிக்கிறோம். ஆனா அதுல விளக்கம் புரியல. பாடம் கொஞ்சம் கஷ்டமான பாடல், எல்லாமே கஷ்டமான பாடல். பதவரை சொல்லிடுறேன், கட்டாயம் பதவரை சொல்லிடுறேன். சரிங்க, நல்லது. நான் ரெடியா வச்சிருக்கேன். அடுத்த வகுப்புல முதல்ல இந்த 13க்கும் பதவரை சொல்லிடுறேன், அப்புறம் தொடர்றேன் மேல. கண்டிப்பா அந்த 13 பாட்டுக்கு சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறோம். சரிம்மா. நேரம் இருக்கு, நம்ம நிறைய நேரம் கொடுத்துருக்கோம். பண்ணலாமா. பெருமான் திருவருள், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அது நீண்ட இறை செல்வத்தை கொடுப்பாரு பெருமான். நம்ம நடத்துறது பர்பஸே நம்ம நடத்துறது உங்களை போய் சேரணும், உங்களுக்கு போய் சேரணும். அதான் மெயினுங்க. ஏதோ நம்ம நடத்தணும்னு போயிட்டா அது உங்களுக்கு புரியலன்னா அது புண்ணியமே இல்லை. ஆகவே பதவரை சொல்லி அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நான் ரெடியா வச்சிருக்கேன். அடுத்த வகுப்பு 13 சொல்லிட்டு அப்புறம் தொடர்றேன் மேல. ஒண்ணு சொல்லுங்க. அதுக்கு வேற 2 இப்ப காட்சி சொன்னீங்க, 4